இந்த வீடியோவில் நான் உங்களோட சர்வரில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பேசிக்கலாக டாப் பாப்புலர் சர்வர் ப்ரொவைடர் வந்து Kimsufi இருக்குது, OVH இருக்குது, SoYouStart இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் இவங்க லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு ஒரு பாசிபிள் வேயத்தை நான் இதில் சொல்லி கொடுக்க போகிறேன். பேசிக்காக இது வெறும் 6 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. டெக்னிக்கல் நாலேஜ் ஒன்றுமே தேவையில்லை. அதுவும் ஃபிசிக்கலாக நீங்கள் அந்த சர்வரை கனெக்ட் பண்ணணும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பென்ட்ரைவோ, சிடிஓ, டிவிடி போடணும்னு அவசியம் இல்லை. ரிமோட்லேயே இன்டர்நெட் வழியாக எப்படி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை 6 ஸ்டெப்பில் நான் டெக்னிக்கல் வேலை இன்ஸ்டால் பண்ணணுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸ்டெப் 1 வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட சர்வர் கண்ட்ரோல் பேனல் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கொண்டு லாகின் பண்ணதுக்கு உள்ளுக்குள்ளே போனோன்னே நெட் பூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ரெஸ்கியூ 64 ப்ரோ ரெஸ்கியூ மூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்ளணும். ஸ்டெப் 2 வந்து இப்போ வந்து டிசேபிள் சர்வர் மானிட்டரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேசிக்கலாக ஏதாச்சும் சர்வர் ஆஃப்லைன் போனாலோ இது போனாலோ இந்த இதை வச்சு தான் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக மானிட்டர் பண்ணுறதுனால இதாகும். இதை நாங்கள் இப்போ டிசேபிள் பண்ணணும். ஏன்னா நாங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறதுனால அதனால டிசேபிள் சர்வர் மானிட்டரிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் உங்களோட சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கும் ஒரு பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் உங்களோட சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு ஒரு இமெயில் வரும். ரெஸ்கியூ அக்சஸ் டீட்டெயில்ஸ் இமெயில்னு வரும். அதில் நிறைய டெக்ஸ்ட் இருக்கும். நீங்கள் அதை மற்றதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். பேசிக்காக எங்களுக்கு தேவையான 3 மெயின் வந்து ஐபி அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்டு. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் ஃப்யூச்சர் ஸ்டெப்பில் இதை யூஸ் பண்ணுவோம். 3வது ஸ்டெப் வந்து என்ன விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்கள் ஏற்கனவே டிசிஷன் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூசர் என் மாதிரி விண்டோஸ் 7, 10, 11 அப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி சர்வர் இன்ஸ்டலேஷன் மாதிரி 2008 இருக்கட்டும், 12 இருக்கட்டும், 16 இருக்கட்டும் அப்படி சர்வர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களான்னு டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட பர்சனல் சாய்ஸையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அடுத்து இதில் மெயின் என்னென்னு சொன்னால் விண்டோஸ் இமேஜ் டெம்ப்ளேட் ஃபைல்னு ஒன்று வேணும். பேசிக்காக அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல் எங்களுக்கு வேணும். அது வந்து 2 வகையில் டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று வந்து இன்டர்நெட்டில் வந்து லேஸான வழி, ஆனால் கொஞ்சம் லெஸ் செக்யூர் வழி. என்னென்னு சொன்னால் இன்டர்நெட்டில் நிறைய பேர் ஏற்கனவே இதை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் போயிட்டு விண்டோஸ் இமேஜ் டெம்ப்ளேட் ஃபார் Kimsufi இல்லாட்டி OVH இல்லைன்னா டெடிக்கேட்டட் சர்வர்னு அடித்தாலே நிறைய சோர்சஸ் வரும். அவங்களே க்ரியேட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணியும் உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னு சொன்னால் அது வந்து லெஸ் செக்யூர். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு என்னென்னு தெரியாது. அது வந்து ஒழுங்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதா, அதில் வைரஸஸ் இருக்கா, ஸ்பைவேர் இருக்கா, மால்வேர் இருக்கா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியாது. அதனால ட்ரஸ்டபிள் சோர்சஸ்னால் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இல்லாட்டினா அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் ஒரு பர்சனல் ரெக்கமெண்டேஷன் ஃபுல் வைரஸ் கிளீனிங் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் லைசன்சிங் சிஸ்டத்தை வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டினா யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம், கொஞ்சம் ட்ரஸ்ட் உங்களோட இதை கூட்டிக்கொள்கிறதுக்கு. 2வது வழி என்னன்னு சொன்னால் நீங்களே விண்டோஸ் இமேஜ் டெம்ப்ளேட்டுங்கிறத க்ரியேட் பண்ணலாம். இது மோஸ்ட் செக்யூர். பட் ஆஸ் யூ கேன் இமேஜின் என்ன ஆகுனா இது ரொம்ப ஒர்க் கூட மற்றதோட. அப்போ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டியூட்டோரியல் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் போய்ட்டு விண்டோஸ் இமேஜ் டெம்ப்ளேட் ஃபைல் க்ரியேட்டர்னு அடிச்சிங்கன்னு சொன்னாலே நிறையா வரும். எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கும் ஏற்ற மாதிரி வீடியோவை க்ரியேட் பண்ணி போடுறேன். அது நீங்கள் க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேசிக்காக எங்களுக்கு வந்து GZன்னு ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் ஒரு வெப்சைட்டில் பப்ளிக்காக டவுன்லோடபிள் வெர்ஷனில் இருக்கிற ஒரு இமேஜ் டெம்ப்ளேட் ஃபைல் வேணும். அதை ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்போ ஸ்டெப் 4ல் நாங்கள் வந்து எங்களோட சர்வரை அந்த ரெஸ்கியூ ஆக்சஸ் டீட்டெயில்ஸ் நாங்கள் சர்வ் பண்ணி வச்சோம் அந்த இதை யூஸ் பண்ணி SSHன்னு ஒரு ஃபைல் மேனேஜ் கிளையண்ட்டுன்னு சொல்லுவோம். அதை வச்சு அந்த சர்வரை கனெக்ட் பண்ணுறது டெக்னிக்கல் இல்லை. பேசிக்காக SSHங்கிற சொல்கிறது FTP ஃபைல்ஸில் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது தான். அதுக்கு 2 ஈஸி ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஒன்று புட்டின்னு சொல்லுவோம், இன்னொன்று பிட்வைஸ்ன்னு சொல்லுவோம். இன்டர்நெட்டில் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணலன்னா வெறும் ஐபி அட்ரஸ் அந்த ஐபி ஃபீல்டையும் கனெக்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் பாப்அப் ஆகிற விண்டோவில் நீங்கள் வச்சிருக்கிற யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் ஒன்றா கொடுத்து கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒரு டெக்னிக்கல் நாலேஜும் தேவையில்லை.
ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் லிங்க் இருக்குது, இதில் உங்களோட யூஆர்எல் அந்த விண்டோஸ் இமேஜ் டெம்ப்ளேட் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த யூஆர்எலை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த லைனை காப்பி பண்ணி அந்த டெர்மினல் ஓப்பனாக இருக்கிற டெர்மினலில் பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல. அதே ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையுமே பேக்கெண்டில் செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்டர்நெட் ஆனாக இருக்கணும், மற்றது உங்களோட கம்ப்யூட்டர் ஆனாக இருந்தாலே ஓகே. இப்போ ஸ்டெப் 5க்கு உங்களோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களோட சர்வரில் இன்ஸ்டால் ஆகிட்டு, ஆனால் டிரெக்டாக நீங்கள் இப்போ அக்சஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு நெட் பூட்டில் போயிட்டு ரெஸ்கியூ மோடில் இருக்கிறத திரும்ப ஹார்ட் டிஸ்க்கு மாற்றணும். அப்போ தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் திரும்ப ஹார்ட் டிஸ்கில் இருந்து பூட் ஆகும். இல்லாட்டினா ரெஸ்கியூ மோட்லேயே தான் அவங்களோட சர்வர் இருக்கும். அதனால் அதை மாற்றிட்டு ரீஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டிப்பிக்கலாக ஒரு 1 to 2 நிமிஷம் ஆகும். அது டிபெண்டிங் ஆன் த சர்வர் லோட். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனோடனே நவ் அந்த சர்வர் ரெடி, நீங்கள் கனெக்ட் பண்ணி வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக ஸ்டெப் 6 இது தான் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. இது ரொம்ப லேசு வேலை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கிறீங்கன்னா அதில் ஒரு டூல் இருக்குது அக்சசரிஸ் மெனுவில், இல்லைன்னா சர்ச்சில் அடித்தாலும் வரும். ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன், RDPன்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில். நீங்கள் வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருந்தால் கூட இதுக்கு ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறையாவே இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பேசிக்காக உங்களோட சர்வர்ட IP அட்ரஸையும் விண்டோஸ் இமேஜ் டெம்ப்ளேட் ஃபைலில் கொடுத்துருக்க இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி கனெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளாக டிரெக்டாகவே அது உங்களோட சர்வரை கனெக்ட் பண்ணிடும். பேசிக்காக அவ்வளோ தாங்க, வேறு எந்த டெக்னிக்கல் இன்வால்வ்மெண்ட்டும் இல்லை. நான் இந்த வீடியோவில் ஈஸியாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட சர்வரை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கமெண்ட்டில் எஸ்ன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அது போக என்ன டவுட் என்னன்னாலுமே கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா எங்களோட ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ நான் மட்டும் இல்லாமல் மற்ற மெம்பர்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறையா டிஜிட்டல் பிஸ்னஸ் வீடியோ எல்லாமே தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருப்போம். அதனால் ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.